காலேஜில் ப்ராஜெக்ட் எக்ஸ்போன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராஜெக்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 1 வீக்கா ப்ராப்பரான தூக்கம் இல்லை. காலேஜில் இருந்து கிளம்புறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா 8:00 வரும். நான் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடும். கரெக்டாக நம்ம நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா வரும்போது மழை பெய்யும். அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே நனைஞ்சிட்டே தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வரும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மழை வந்து நிற்கவே இல்லை. சரி காலேஜ்லேயே ஹாஸ்டல் பெர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஹாஸ்டல்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சா 9:30க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ஸ்விக்கியில் ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சா எல்லாமே அன்அவைலபிள் வந்து சரி நம்ம நேரம் இப்படி இருக்கே இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் மழையில நினைச்சிட்டே போய் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் சாப்பிட்டேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டும் முடிச்சாச்சு. எக்ஸ்போக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து சுத்தமாக தூக்கமே வரும். நைட் வீட்டுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா 10:00 ஆயிடுச்சு. நைட் சுத்தமாக தூக்கமே இல்லை. அதனால சரி மறுபடியும் 1:00 எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியோ அவுட்புட் கொண்டு வரதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கள் ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி 100% ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் தான். வராது முடியாது எனக்கு அவுட்புட்டே வரல அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக அவுட்புட் வராது. அவுட்புட் வர வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அவுட்புட்.